வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை அசோக் நகர் 15வது அவென்யூவில் உள்ள சாலை ஒப்பந்ததாரர் தியாகராஜன் வீடு உள்ளிட்ட பல இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இது குறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தயானந்தனிடம் கேட்கலாம். தயானந்தன், எந்த புகாருடன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது? மொத்தம் எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்றது? ராஜலட்சுமி, தொடர்ந்து இங்கு 4 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது அசோக் நகரில் உள்ள தியாகராஜன் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தியாகராஜன் அவர் கடந்த 20 வருடமாக அவர் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் அரசு ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருகிறார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் அவர் பல்வேறு வரி ஏய்ப்புகளை செய்துள்ளதாகவும் பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ள அடிப்படையில் தான் இந்த வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாகத்தான் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரித்துறை சோதனையானது இந்த 4 இடங்கள் நடைபெற்று வருகிறது. முதல் இடமாக இங்கு அசோக் பில்லர் அருகே 15வது அவென்யூவில் உள்ள அவரது நிறுவனத்தில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் KK நகரில் உள்ள அவரது வீடுகளிலும் மொத்தம் உள்ளிட்ட 4 இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. இந்த அலுவலகத்தில் நடைபெற்று வந்த வருமான வரி சோதனை மட்டும் முடிந்துள்ளது. அதாவது இந்த முடிவின் அடிப்படையில் அவரிடமிருந்து 41 லட்சம் ரூபாய், அதாவது 41 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அது மட்டும் இல்லாமல் 22 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக புகார் இருக்கும் நிலையில் 23 ரூபாய் சொந்தமான சொத்தை அவர் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையானது நேற்று இரவிலிருந்து நடைபெற்று வருகிறது. இந்த நேற்று இரவு முதல் தற்போது மாலை 4:30 மணி அளவு வரை நடைபெற்றது. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் அவர் தொடர்பாக கண்டிப்பாக எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தியாகராஜன் என்பவர் யார் என்றால் அவர் முன்னாள் தலைமை பொறியாளர் குருமூர்த்தி அவரின் மகனாகும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதுபோன்ற அரசு ஒப்பந்ததாரர்களின் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த வருமான வரித்துறை சோதனையும் நடைபெற்று வருகிறது. இந்த அவரோட வீடுகள், அதாவது KK நகரில் உள்ள அவரது வீடு மற்றும் பல்வேறு மற்ற இடங்களில் நடைபெற்றும் சோதனை முடிவின் பொறுத்துதான் இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா, அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன விதமான புகார்களை அளிக்க இருக்கிறார்கள், என்ன விதமான அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையில் அதாவது இந்த அசோக் நகரில் நடைபெற்று வந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் மட்டும் இல்லாமல் தங்கமும் கைப்பற்றப்பட்டிருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி, தயானந்தன், இந்த சோதனையில முக்கிய ஆவணங்கள் மட்டும் இல்லாமல் பல தங்க வைர நகைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டீர்கள். இந்த நிலையில கைது நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இந்த சோதனையானது நேற்று இரவிலிருந்து நடைபெற்றது என்று சொல்லியிருக்கிறோம். இன்று மாலை தான் அதற்கான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அவரிடமிருந்து 41 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அது மட்டும் இல்லாமல் 22 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக தான் அவர் இந்த சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார். அந்த சோதனையின் அடிப்படையில் 23 ரூபாய் சொத்தை அவர் 10 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையும் நடைபெற்றது. இது தொடர்பாக வருமான வரித்துறை சார்பில் இருந்து அடுத்த கட்டமாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என இதுவரை தகவல் இல்லை. இதுக்கு மேல் தான் அவர்களிடம் நமக்கு தகவல் வரும். ராஜலட்சுமி, தயானந்தன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட 22 குடும்பத்தினர் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவயல் ஆதிவாசி கிராமத்தில் உள்ள காலனி பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் வீடுகளை இழந்த 22 குடும்பங்களை சேர்ந்த 78 பேர் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆற்று வெள்ளம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் இஞ்சி, வாழை, பாக்குமரம் உள்ளிட்ட வேளாண் பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமாகியுள்ளன. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சொத்து வரி செலுத்தாத கடைகளில் வரி வசூல் செய்ய 1 வார கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள கடைகள் சொத்து வரி செலுத்தும்படி சென்னை மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து கடை உரிமையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இன்றைய வழக்கு விசாரணையில் வரி பாக்கி வைத்திருந்த 729 கடைகளில் தற்போது 461 கடை உரிமையாளர்கள் சொத்து வரியை செலுத்தியதாகவும் இதன் மூலம் 1,51 லட்சம் ரூபாய் வசூலாகி உள்ளதாகவும் வரி செலுத்தாத 39 கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
மேலும் மீதமுள்ள கடைகளில் வரி வசூல் செய்ய 1 வார கால அவகாசம் வழங்குமாறும் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கிருபாகரன் மாநகராட்சிக்கு 1 வாரம் அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நெடுவாசல் மக்களின் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளது. இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் அருண்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம். அருண்குமார், நெடுவாசல் போராட்டம் தற்போது 100வது நாளை எட்டியுள்ள நிலையில போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் நிலைப்பாடு என்னவாக உள்ளது? நிச்சயமாக ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் 100வது நாளாக தற்போது கடந்த அவருடைய போராட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. இது 2ஆம் கட்ட போராட்டமாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை 22 நாட்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில 100வது நாளை தாண்டி இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இவருடைய ஒரே ஒரு வேதனை என்னவென்றால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இங்கே செயல்படுத்தப்படக்கூடாது என்பது மட்டும்தான் இவருடைய ஒரே ஒரு கோரிக்கை. இருப்பினும் இந்த 100 நாட்களாக மத்திய அரசோ மாநில அரசோ இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்பதன் மிகப்பெரிய ஒரு வேதனையாக பார்க்கப்படுகிறது. இது திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு படம் கிடையாது. 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிவிட்டது என்று பெருமையாக சொல்வதற்கு இது வேதனைக்குரிய ஒரு சவாலாகத்தான் தற்போது இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். விளம்பரம் தேடும் நோக்கத்துடன் காலா திரைப்படத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காலா படத்தின் தலைப்பு மற்றும் கதையின் மூலக்கருவை தன்னிடமிருந்து திருடி நடிகர் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்து வருவதாக சென்னையை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் ரஜினி, இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று நடிகர் ரஜினிகாந்த், இயக்குநர் ரஞ்சித் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காலா படத்தின் கதையை யாரிடமிருந்தும் திருடவில்லை என்றும் மும்பையை சேர்ந்த நிழலுலக தாதாவை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தலைப்பை பதிவு செய்து ஓராண்டுக்குள்ளாக படத்தை எடுக்க வேண்டும் என்றும், ஆனால் மனுதாரர் கடந்த 2006ஆம் ஆண்டுக்கு பின் அந்த தலைப்பை புதுப்பிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஜினியை போன்ற பெரிய நடிகரின் படத்திற்கு தடை கேட்டால் பிரபலமாகலாம் என விளம்பர நோக்கிலேயே இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் நடிகர் ரஜினி சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. சேலம் நெய்க்காரப்பட்டி முனியப்பன் கோவில் திருவிழாவில் 7 வருடங்களுக்கு பிறகு எருதாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், நெய்க்காரப்பட்டியில் நடைபெற்று வரும் எருதாட்ட நிகழ்ச்சி குறித்து பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அடுத்துள்ள இந்த நெய்க்காரப்பட்டி மூங்கில் குத்து முனியப்பன் கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த எருதாட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு எருதாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காததால இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தின. இந்த போராட்டங்கள் வன்முறையில் முடிந்தது. இந்த நிலையில தற்போது அனுமதி கிடைத்துள்ள நிலையில் தற்போது இந்த ஆண்டு ரொம்ப உற்சாகமா, குறிப்பா ஆடி மாதத்துடைய இந்த முதல் வியாழக்கிழமை அன்று இந்த போட்டிகள் இந்த திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று எருதாட்டமானது நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் அல்லாமல் சேலம், நாமக்கல், அதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 90க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு இங்கு எருதாட்டத்தில் நடைபெற்றது. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உற்சாகமாக இந்த போட்டிகள் நடைபெற்றது. சுமார் 90 காளைகள் இந்த பகுதியில் எருதாட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இதனை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக இங்க இருக்கிற மூங்கில் முனியப்பன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக பொங்கல் வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக சேலம் மட்டுமில்லாத பல்வேறு பகுதிகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த கோயிலுக்கான பணிகள் நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் கடந்த காலங்களில் வன்முறை ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த எருதாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சாங்க. ராஜலட்சுமி, அங்குள்ள மக்கள் இந்த விழாவை குறித்து என்ன பதிவு செய்யறாங்க? அங்குள்ள மக்களிடம் கருத்துக்களை பதிவு செய்யுங்களேன். நிச்சயமா ராஜலட்சுமி, தொடர்ந்து இந்த போட்டியானது பிற்பகல் 3 மணிக்கு துவங்கியது. அதாவது 3 மணிக்கு துவங்கி தொடர்ச்சியாக 3 மணி நேரத்துக்கு நடைபெற்றது. இந்த 7 வருடங்களுக்கு பிறகு இந்த போட்டி நடைபெறுவது குறித்து இப்ப இங்க இருக்கிற மக்கள் நம்மிடையே இருக்காங்க. சார், நீங்க சொல்லுங்க, பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த போட்டி நடக்குது, எந்த மனநிலையில் இருக்கீங்க? எப்படி நடந்துச்சு இந்த போட்டி இன்னைக்கு? மிகவும் சந்தோஷமா இருக்கு. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் மூங்கக்குத்து முனியப்பன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை சுமார் 3000லேருந்து 5000 குடும்பங்கள் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கலை முன்னிட்டு இந்த எருதாட்டம் நடைபெறும். இந்த எருதாட்டத்துக்கு கோர்வைன்னு சொல்லி இப்போ குழுக்கள் வச்சு அமைச்சு ஒவ்வொரு குழுக்களும் 5 மாடுகளை கொண்டு வந்து மொத்தம் 19 குழுக்கள் இருந்தாங்க. 19 குழு ஒவ்வொருத்தரும் 5 மாடு கொண்டு வந்து சுமார் 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே எருதாட்டம் நடைபெற்றது. காவல்துறை மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, மருத்துவத்துறை மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷமாக போயிருக்காங்க. மிக்க நன்றி. ராஜேஷ்மே, தொடர்ந்து நடைபெற்ற இந்த எருதாட்ட போட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த கடத்தில் இந்த எருதாட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்துக்கிட்ட எருதாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ராஜலட்சுமி.
சேலம் நெய்க்காரப்பட்டியில் 7 வருடங்களுக்கு பிறகு எருதாட்டம் போட்டி நடைபெற்று வருகிறது. இதை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். குட்கா வழக்கில் லஞ்சம் பெற்றதாக புகார் கூறப்பட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த செந்தில் முருகன் என்பவர் இந்த புகாரை அளித்துள்ளார். வரும் 25ஆம் தேதிக்குள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் காவல்துறை தலைமை அலுவலகத்தின் பெயர் பலகையை குட்கா தலைமை அலுவலகம் என பெயர் மாற்றம் செய்து புதிய பெயர் பலகை வைக்கப் போவதாக செந்தில் தெரிவித்துள்ளார். குட்கா பொருட்களை விற்பனை செய்வதற்காக அனுமதி வழங்கியுள்ளார்கள். அதற்காக லஞ்சம் பெற்றுள்ளனர் இந்த மூவரும். இவர்கள் மீது தமிழக அரசு இதனால் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்துடன் ஓய்வு பெறும் சூழ்நிலையில் தமிழக டிஜிபி ராஜேந்திரன் அவர்களுக்கு 2 ஆண்டு பணி நீட்டிப்பு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இல்லையேல் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ற பெயர் பலகை அகற்றி. சேலத்தில் நிலவி வரும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சேலம் முழுவதும் உள்ள பழுதடைந்துள்ள சாலைகளை சரி செய்ய அதிகாரிகள் முன்வரவில்லை என பல்வேறு தரப்பினரும் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை சீர் செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது சேலம் மாநகரத்தை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு அறிவிப்பு வெளியிட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சேலத்தில் சாலை, சுகாதாரம், சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். நெல்லையில் நடைபெறும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை துவங்கியது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நாளை மறுநாள் துவங்குகிறது. இந்நிலையில் நெல்லை சங்கர் நகர் இந்தியா சிமெண்ட்ஸ் மைதானத்தில் ஜூலை 23, 24 மற்றும் 27ஆம் தேதி நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9 மணி முதல் துவங்கியது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி சென்றனர். ஆன்லைனில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை ரசிகர்கள் வாங்கி சென்றனர். தானியங்கி இயந்திரங்கள் மூலம் ஐடி துறையில் வேலைவாய்ப்பு குறைந்துள்ள போதிலும் வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாக நாஸ்காம் அமைப்பின் தலைவர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஐடி துறையில் பணிபுரியும் மனிதவளத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் கருத்தரங்கு நாஸ்காம் சார்பில் சென்னை கிண்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாஸ்காம் அமைப்பின் தலைவர் சந்திரசேகர், வாய்ப்புகள் விரிந்து கிடக்கும் போது இளைஞர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டார். இனிவரும் காலங்களில் அனைத்து துறைகளிலும் தானியங்கி தொழில்நுட்பமே ஆதிக்கம் செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே டாஸ்மாக் கடையை உடைத்து மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குன்னூர் அருகே அருவங்காடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை ஜெகதாள சாலைக்கு மாற்றப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த எதிர்ப்புகளை மீறி டாஸ்மாக் கடை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதனிடையே டாஸ்மாக் கடையின் 2 பூட்டுகளையும் உடைத்து மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதில் மது பாட்டில்கள் வெடித்து தீ கடை முழுவதும் மளமளவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் சேதமடைந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேகதாதுவில் அணை கட்டிக் கொள்ளலாம் என காவிரி மேல்முறையீட்டு வழக்கின் போது தமிழக அரசு கூறியதற்கு டெல்டா விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கர்நாடக அரசுக்கு ஆதரவான தமிழக அரசின் வாதம் விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேகதாதுவில் அணை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வராது எனவும் 8 கோடி தமிழர்களின் உரிமையை தமிழக அரசு பணயம் வைப்பதாகவும் விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். கர்நாடக அணை கட்டினால் அதற்கு தமிழக முதல் அமைச்சர்தான் பொறுப்பு எனவும் விவசாயிகள் கூறினர். மேகதாதுவில் அணை கட்டி கொள்ளலாம் என்று தமிழக அரசின் நிலைப்பாடு தொடர்பாக விவசாயிகளிடம் உரிய பதில் கூற வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் எனவும் விவசாய சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். ஆடிப்பெருக்கு விழாவுக்காக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையை அடுத்து அம்மாப்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் பிரசித்தி பெற்ற சென்னம்மாள் திருக்கோவில் உள்ளது. அதேபோன்று செங்கத்திற்கு உட்பட்ட நீப்பத்துறையில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் வெங்கட்ராமன் திருக்கோவில் உள்ளது. இந்த 2 திருத்தலங்களிலும் பக்தர்கள் குடும்பமாக வந்து ஆடு கோழிகளை பலியிட்டு மகிழ்ச்சியுடன் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி செல்வது வழக்கம்.
கடந்த ஆண்டு போதிய மழை பெய்யாததால் தென்பெண்ணை ஆறு வறண்டு காணப்படுகிறது. தற்போது கர்நாடக பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பியுள்ளது. விரைவில் ஆடிப்பெருக்கு வரவிருப்பதால் கேஆர்பி அணையிலிருந்து முன்னரே தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான வழித்தட ஆய்விற்காக டெண்டர் விடுவதற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் பணிகளை தொடங்கியுள்ளது. சென்னையில் முதற்கட்டமாக 54 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இரண்டாம் கட்டமாக 107.55 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதனையடுத்து வழித்தடத்தை தேர்வு செய்வதற்கான ஆய்வு மேற்கொள்வதற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் பணிகளை தொடங்கியுள்ளது. இதற்கிடையே ஸ்மார்ட் நகர திட்டத்திற்காக போக்குவரத்தினை விரிவுபடுத்த கடந்த 2015ஆம் வருடம் கோவை மாநகராட்சி சார்பில் 4 வழித்தடங்களுக்கு திட்ட அறிக்கை அளித்திருந்தது. இவற்றில் ஒரு வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குட்கா ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டி சென்னையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். அப்போது நடிகர் கமல்ஹாசனை மிரட்டுவது போல அமைச்சர்கள் பேசுவது கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். கோட்டாட்சியரின் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து தூத்துக்குடியில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் சட்டைகளை கழற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அனிதா விவசாயிகள் விரோத போக்குடன் செயல்படுவதாக கூறி தங்களது சட்டைகளை கழற்றி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டத்தினை அவர்கள் கைவிட்டனர். பின்னர் பேசிய விவசாயிகள் விவசாய பயிர்களுக்கான பயிர் காப்பீடு தொகையினை பெற்றுத்தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் எடுக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு அருகே தரமற்ற மணலை கொண்டு மலை கிராம பள்ளியில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதாக பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் ஒத்தனை என்ற கிராமம் உள்ளது. அங்குள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த பணியில் தரமற்ற மணல் பயன்படுத்தப்படுவதாக கூறி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் பள்ளிக்கு ஆசிரியர்கள் ஒழுங்காக வருவதில்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை அருகே நள்ளிரவில் துப்பாக்கி மற்றும் கத்திகளுடன் திரிந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நொச்சிக்குப்பம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் நேற்று நள்ளிரவு மயிலாப்பூர் காவல் நிலைய தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 3 பேரை போலீசார் மடக்கினர். ஆனால் அவர்கள் போலீசாரை தாக்கி தப்பி செல்ல முயன்றனர். போலீசார் விரட்டி சென்று பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி இருந்தது தெரிய வந்தது. கைதானவர்கள் திருவள்ளிக்கேணியை சேர்ந்த விக்ரம், சதீஷ், சேப்பாக்கத்தை சேர்ந்த தமீம் அன்சாரி என்பது தெரிய வந்தது. நொச்சிநகர் பகுதியில் மற்றொரு ரவுடி கும்பலில் உள்ள ஒருவரை மிரட்டுவதற்காக இந்த 3 பேரும் துப்பாக்கி கத்தியுடன் சுற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். கோவையில் இருசக்கர வாகனம் மீது டெம்போ மோதி முதியவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த முதியவர் சுப்பிரமணியம் என்பவர் சோமனூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த மினி டெம்போ இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த சுப்பிரமணியம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த விபத்து காட்சிகள் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பின்னலாடை துறைக்கு தேவையான நவீன இயந்திரங்களின் கண்காட்சி திருப்பூரில் இன்று துவங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் தைவான், ஜப்பான், வியட்நாம், சீனா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் நவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தையல், பிரிண்டிங், கட்டிங் மற்றும் தையல் இயந்திர உதிரி பாகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தனியார் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிர்வாகங்கள் நிரப்ப அனுமதிக்க கூடாது என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளது. பொறியியல் கல்லூரி மாணவர் கலந்தாய்வுக்கு பின் காலியாக இருக்கும் இடங்கள் கடைசி நேரத்தில் தனியார் கல்லூரிகளுக்கே திருப்பி அளிக்கப்படுவதால் அவற்றை நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
இதையடுத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் அரசுக்கு இடையிலான இடப்பகிர்வு முறையை மாற்றியமைக்க வலியுறுத்தி திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த தமிழக அரசு ஒற்றை சாளர முறைப்படி மாணவர் சேர்க்கை நடத்தினால் மட்டுமே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிர்வாகங்கள் நிரப்ப அனுமதிக்க கூடாது எனவும் அரசு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.